அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாகிஸ்தானின் நியூ பேட்டில் டேங்குக்கான ஹைதர் சீனாவுக்கு மரியாதையை கொடுத்தது. ஆனா அந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டது பாகிஸ்தானின் மெயின் பேட்டில் டேங்காக இருக்கக்கூடிய ஹைதர் டேங்க் தான். நோரின்கோ சீனா மற்றும் பாகிஸ்தானுக்குள் பல தொழில்களுக்கு இடையே கூட்டு முயற்சியில் பயனுள்ளதாக இருக்குது. மார்ச் 6ஆம் தேதி அன்று பாகிஸ்தானின் ஆர்மி சீஃப் ஜெனரல் சையத் அசிம் முனிர் பாகிஸ்தானின் டாக்சிலா சிட்டியில் உள்ள ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் டாக்சிலாவுக்கு சென்று ஹைதர் டேங்கின் திறப்பு விழாவுக்கு தலைமை தாங்கினார். அப்ப பாகிஸ்தானின் ராணுவம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இந்த டேங்க் பாதுகாப்பு துறையில் நாட்டின் உள்நாட்டு மயமாக்கல் முயற்சியில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக வளர்ந்திருக்கிறது என்று கூறியது. பாகிஸ்தானின் மெயின் பேட்டில் டேங்காக இருக்கும் ஹைதர் டேங்க் சீனாவின் நார்த் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் ஆன நோரின்கோ ஒரு பாதுகாப்பு தொழில் நிறுவனமாகும். இந்த நிறுவனம் பாகிஸ்தானுக்குள் உள்ள பல தொழில்களில் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது. பாகிஸ்தானின் மிலிட்டரி இந்த பேட்டில் டேங்க் பற்றி கூறும்போது அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் குறிப்பிடத்தக்க ஃபயர் பவர் ப்ரொடக்ஷன் மற்றும் அதன் சூழ்ச்சி பண்புகளை பெருமையாக கூறியது. ஹைடர் ஒரு ஆட்டோ லேண்டட் 155 mm சுமுத் பேட்டில் கன் மற்றும் 7.6 mm மிஷின் கன் ஆகிய இரண்டும் அதன் கோபுர உச்சியில் பொருத்தப்பட்டிருக்கிறது. ரிமோட் ஆபரேட்டட் வெப்பன் சிஸ்டம் ROWS 12.7 mm மிஷின் கன்னையும் அதன் பின் கோபுரத்தில் குறையிலே பொருத்தப்பட்டது. இந்த டேங்க் ஆனது சீன 150 ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட டீசல் என்ஜின் மற்றும் ஹைட்ராலிக் மெக்கானிக்கல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மூலமாக இயக்கப்படுகிறது. இருந்தாலும் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் டாக்சிலாவில் டாக்குமெண்ட்களை மதிப்பீடு செய்தது. இது பாகிஸ்தான் மிலிட்டரி ப்ராஜெக்ட் விரும்புவதை ஒப்பிடுகையில வேறுபட்ட படத்தை காட்டியது. இந்த திட்டத்தை பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக ஹைதர் டேங்க் பைலட் ப்ராஜெக்ட் என்று அழைப்பதற்கு காரணம் இருப்பதாக இந்தியன் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வட்டாரங்கள் தெரிவித்தன. பாகிஸ்தான் ஆரம்பத்தில் 2017ஆம் ஆண்டில் சீனாவிடமிருந்து சுமாராக 176 VT4 டேங்குகளை ஆர்டர் செய்தது. பின்னர் அது 300 டேங்குகளாக ஆர்டரை அதிகப்படுத்தியது. அவை மங்களா கார்ப்ஸ்களின் உயரடுக்கு கவச பிரிவை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன. பாகிஸ்தான் ஆர்மியின் விரக்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் டெலிவரிக்கு பிந்திய சோதனைகள் மற்றும் ஃபீல்டு ஃபயரிங் ட்ரையல்களின் போது டேங்க் பல்வேறு சிக்கல்களை உருவாக்கியது. இறக்குமதி செய்யப்பட்ட VT4 டேங்குகள் மற்றும் கடுமையான நிதி கட்டுப்பாடுகளின் காரணமாக மேலும் VT4களை வாங்குவதற்கான அளவை குறைக்கப்பட்டது என்று ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் இந்திய ராணுவத்துடன் போர் சமத்துவத்தை பேணுவதற்காக பாகிஸ்தான் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் டாக்சிலாவின் உரிமத்தின் கீழ் 679 VT4 டேங்குகளை உள்ளூர் அசம்பிளிங் மற்றும் உற்பத்திக்கான சீனாவின் நோர்டின்கோவுடன் ஒரு தனி ஒப்பந்தத்தில் சைனிட்டது. இப்படி நியூ ஹைதர் டேங்குகள் முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட காம்பனன்ட்ஸ்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் உள்நாட்டில் விளம்பரப்படுத்தி வருகிற நிலையில் ஃபாரின் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்கள் இந்த டேங்கின் பெரும் பகுதியை இறக்குமதி செய்வதற்கு பாகிஸ்தான் இன்னும் நோரின்கோவையே பெரிதும் நம்பி சார்ந்தே இருக்கிறது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. ஏற்றுமதி தொடர்பான கவலைகள் அத்தகைய ஒரு சரக்குகளின் முதல் ஏற்றுமதியின் போது முக்கியமான பரிமாண மாறுபாடுகளுடன் பாகிஸ்தான் முற்றிலும் தவறான செயல்களை பற்றது. இந்த வடிவமைப்பு முரண்பாடுகள் காரணமாக ஹைடர் டேங்கின் உள்ளூர் அசம்பிளிங் புதிய மாற்றீடு வரும் வரைக்கும் காத்திருப்பதற்காக கடந்த ஆண்டே உள்ளூர் அசம்பிளிங்கை நிறுத்திவிட்டது. நோரின்கோவிடமிருந்து புதிய மாற்று வருவதில் தாமதம் ஏற்பட்டதால் பாகிஸ்தான் அதன் முடிவில் சிறிய மற்றும் மிகவும் கையாளக்கூடிய தவறான காம்பனன்ட்ஸ்களை கொண்டு உள்ளூர் மாற்றங்களை தேடியுள்ளது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பூவர் மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சிக்கல்கள் வந்திருக்கிறது என்று சீன அரசுக்கு சொந்தமான மிலிட்டரி கான்ட்ராக்டரால் காட்டப்படுவது இது முதல் முறையல்ல, ஒரு நிகழ்வும் அல்ல. பாகிஸ்தான் நேவி மற்றும் விங்லாங் 2 UGAV வாங்கிய F-22P போர்க்கப்பல்களும் சைனீஸ் நிறுவனங்களுடைய முடிவில் இதுபோன்ற பூவர் சப்ளை செயின் மெயின்டெனிங் சிக்கலிலே எதிர்கொள்வதாகவும் ஆதாரங்கள் கூறுகின்றது. தற்செயலாக சீனா தனது VT4 டேங்குகளை 2012இல் எக்ஸ்போர்ட்டுக்காக வெளியிட்ட பிறகு 3 வாடிக்கையாளர்களுக்கு அதை விற்க முடிந்தது. அதை வாங்கி தற்போது வரை நைஜீரியா தோராயமாக 34 டேங்குகளை இயக்கிறது, தாய்லாந்து தோராயமாக 38 டேங்குகளை இயக்கிறது மற்றும் பாகிஸ்தானும் இயக்கி வருகிறது.
இந்தியா கேனிஸ்டர் லான்ச் செய்யப்பட்ட லோட்டரிங் முனிஷன்களை வாங்க விரும்புகிறது. இதற்காக ரஷ்யா கூட்டாக உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பை எதிர்பார்க்கிறது. இந்தியன் மிலிட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்தியன் ஆர்மிக்கான கேர்னியர் லான்ச்சட் ஆன்டி ஆர்மர் லோட்டரிங் முனிஷன் CALM சிஸ்டங்களை வாங்குவதற்கு உலக அளவிலான குளோபல் டெண்டரை வெளியிட்டிருக்கு. இந்தியாவின் பார்டர்களில் பாதுகாப்பை வலுப்படுத்த அட்வான்ஸ் வெப்பன் சிஸ்டங்களை வாங்குவதில் இந்தியா இப்ப கவனம் செலுத்தி வருகிறது. இதற்கிடையில ரஷ்ய மிலிட்டரி எக்ஸ்பர்ட் டிமிட்ரி கோர்னவ் இப்ப இந்தியா வாங்க விரும்புகிற CALM சிஸ்டங்களுக்கான சப்ளையை செய்ய ரஷ்யாவை முன்மொழிந்திருக்கிறார். மேலும் அவர் ஒரு ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் ரூட்டையும் பரிந்துரை செய்திருக்கிறார். அவங்க இந்திய சிஸ்டங்களுக்கு ஒருங்கிணைந்து சாப்ட்வேர்களை உருவாக்கக்கூடிய இந்த அணுகுமுறையானது கேர்னோவ் கூறியபடி சர்வதேச ஆயுத சந்தையில் இந்தியாவுக்கான இந்த லைட்டரிங் முனிஷன்களின் சட்டப்பூர்வமான தன்மையை மேம்படுத்தும். அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள் என அறிமுகப்படுத்தும் லோட்டரிங் குண்டுகள் அலைந்து திரியும் திறனை கொண்டது. போர்க்களத்தில் குறிப்பிட்ட நடவடிக்கைகளை வழங்குகிறது. அவைகளால நீண்ட காலத்துக்கு வான்வெளியாக இருக்கவும் முடியும். சர்வேலன்ஸ் பணியையும் செய்யலாம் மற்றும் அதிக துல்லியத்துடன் டார்கெட்டுகள் மீது ஈடுபடலாம். இந்த CALM அமைப்புகளின் கேனிஸ்டர் லான்ச் செய்யப்பட்ட டிசைனின் எளிதாக டிப்ளாய்மென்ட் அண்ட் ரிபீட் ரெஸ்பான்ஸ் விரைவான பதிலை வழங்கும். இது இந்திய ராணுவ தேவைகளுக்கு அதன் உணர்திறன் வாய்ந்த சென்சிட்டிவ் பார்டர்களுக்கு பொருத்தமானதாக அமையும். ஆனா இந்தியாவோ உலகளாவிய டெண்டரை வெளியிட்டிருக்கிறது. இது பல்வேறு நாடுகளுடைய சலுகைகளுக்காக திறந்திருக்கிறது. அதனால இந்தியா ரஷ்யாவை பங்குதாரராக தேர்வு செய்யுமா அல்லது டெண்டர் மூலமாக வேறு சப்ளையாளர்களை தேர்வு செய்யுமா என்பதை நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்தியன் நேவி தனது ஃபிளீட் லேண்டிங் பிளாட்ஃபார்ம் டக்ஸ் மூலம் மேம்படுத்தும் போது ஸ்பெயினிஷ் அரசுக்கு சொந்தமான நவண்டியா கப்பல் கட்டும் தளம் ஜுவான் கார்லோஸ் கிளாஸ் மல்டிபிள் பர்பஸ் ஆம்பிபியஸ் அசால்ட் ஷிப்பை இந்தியன் நேவிக்கு வழங்க விருப்பம் தெரிவிச்சிருக்கு. ஸ்பெயினின் பாதுகாப்புக்கான செயலாளர் அம்பாரோ வால்கார்ஸ் ஸ்பெயின் ஜுவான் கார்லோஸ் கிளாஸ் LDP களை வாங்குவது மட்டுமல்லாமல் டெக்னாலஜி டிரான்ஸ்பர்களுக்கான எக்ரிமெண்ட் மூலமாக இந்தியாவுக்கு அவற்றின் கன்ஸ்ட்ரக்ஷனை முன்மொழிகிறது என்று கூறினார். மேக் இன் இந்தியா அணுகுமுறையானது தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியன் ஷிப்யார்ட் தளத்தில் 2600 டன் எடையுடைய LDP-யை உருவாக்குவது உள்நாட்டு கப்பல் கட்டும் திறன்களை வளர்க்கும். மேலும் ஜுவான் கார்லோஸ் வடிவமைப்பின் நெகிழ்வுத்தன்மையை வால்கார்ஸ் வலியுறுத்தினார். இந்த LDP-கள் இந்திய கடற்படையுடைய குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய தனி பயனாக்க செய்யலாம். அவற்றின் செயல்பாட்டு தேவைகளுக்கு சரியான பொருத்தத்தை உறுதி செய்கிறது. அவைகள் டிரான்ஸ்போர்ட்டிங் ட்ரூப்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சப்ளைஸ் ஃபார் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ். மேலும் நெருக்கடியான சூழ்நிலைகளில் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணம் வழங்குதல் போன்றவற்றுக்கு பயன்படக்கூடிய வகையில் நவண்டியாவின் ப்ரொபோசல் இந்தியன் நேவிக்கு கம்பெலிங் ஆப்பர்ச்சுனிட்டிகளை வழங்குகிறது. உள்நாட்டு டெக்னாலஜி டிரான்ஸ்பர் மற்றும் பொட்டன்சியல் கஸ்டமைசேஷன் இணைந்த நவீன இந்தியாவின் கடற்படை திறன்களை கணிசமாக மேம்படுத்தும். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் ஸ்பெயினுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த ஒத்துழைப்பு பிராந்திய கடல்சார் பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை உருவாக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதிநவீன போர்க்களத்தில் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்கள் அல்லது ட்ரோன்கள் அதிக அளவில் பெருகி அச்சுறுத்தலாகவே மாறியிருக்கு. அவைகள் உளவு தகவல்களை சேகரிக்கவும் கண்காணிப்பு பணியை செய்யவும் மற்றும் பேலோடுகளை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தும் அட்டாக் ட்ரோன்கள் என வளர்ந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு மிக முக்கிய தேவையாக இப்ப உணர்ந்து இந்தியன் மிலிட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் T-72 T-90 BMP மற்றும் அர்ஜுன் டாங்கிகள் போன்ற கவச வாகனங்களுடன் வடிவமைக்கப்பட்ட ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை இணைத்து செயல்பட செய்ய சிறப்பாக இயங்கும் வடிவமைக்கப்பட்ட ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை உருவாக்குவதற்கான DEX சேலஞ்சுக்கான பணியை தொடங்கியிருக்குது. இந்த சிஸ்டமானது தற்போது சேவையில் உள்ள இயங்கு தளங்களை மாற்றாமல் எதிரியின் ட்ரோன்களின் RF டிரான்ஸ்மிஷன்களை கண்டறிந்து அவைகளை ஐடென்டிஃபை பண்ணி அவைகளை வகைப்படுத்தி கண்காணித்து அவைகளை நியூட்ரலைஸ் பண்ணும் நோக்கமாக ட்ரோன் அச்சுறுத்தல்களை திறம்பட எதிர்கொள்வதற்காக வலுவான திறனை வழங்கக்கூடிய அதே நேரத்தில் தற்போது பயன்பாட்டில் உள்ள போர் டாங்கிகளின் உள்கட்டமைப்புடன் தடையில்லாமல் இணைந்து இயங்கும் ஒரு ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை உருவாக்குவதற்கும் அவை குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளாக வரும் போதே எனிமியின் ட்ரோன்களில் இருந்து உமிழக்கூடிய RF டிரான்ஸ்மிஷன்களை கண்டறியும் திறனுடைய மெக்கானிசம் தேவைப்படும். இப்படி கண்டறிதல் பொறிமுறையானது மிகவும் ஹை சென்சிட்டிவ் மற்றும் நம்பிக்கையுடையதாக இருக்க வேண்டும். அது சாத்தியமான அச்சுறுத்தல்களை முன்கூட்டியே அடையாளம் காணவும் உதவுவதற்காகவும் அப்படி கண்காணித்த பிறகு சிஸ்டம் அருகில் இருக்கும் ட்ரோன் வகையினை ஏந்திய
ஏந்தாத என்ற நட்பு மற்றும் விரோத யுஏவிக்களை வேறுபடுத்தி பார்க்கும் திறன் இதற்கு மிகவும் முக்கியமானது. இதனால தொடர்புடைய சொத்துக்களின் கவனக்குறைவான ஈடுபாட்டை இது தடுக்கும். அப்படி சூழ்நிலை விழிப்புணர்வை பேணுவதற்கும் அச்சுறுத்தல்களை திறம்பட எதிர்கொள்வதற்கும் எதிரியின் ட்ரோன்களை நிகழ் நேரத்தில் கண்காணிப்பது அவசியம். ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் இலக்கு வைக்கப்பட்ட யுஏவிக்களின் இயக்கங்களை துல்லியமாக கண்காணிக்க மேம்பட்ட கண்காணிப்பு வழிமுறைகள் மற்றும் சென்சார் இணைவு நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும். அப்படி அமைப்பின் இறுதி இலக்கு எதிரியின் ட்ரோனினால் ஏற்படுத்தப்படும் அச்சுறுத்தல்களை நியூட்ரலைஸ் செய்வது அல்லது அவற்றிற்கான தொடர்பு இணைப்புகளை அவைகள் தொடர்ந்து செயல்படாதபடி இடையூறு செய்வதாகும். அப்படி செய்யும் போது நட்பு படைகள் அல்லது குடிமக்களின் உள்கட்டமைப்பு இணைய சேதங்கள் ஏற்பட்டு விடாதபடிக்கு ட்ரோன் கட்டுப்பாட்டு சமிக்கைகளை சீர்குலைக்கக்கூடிய திறன் கொண்ட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டியின் ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது. T-72, T-90, BMP மற்றும் அர்ஜுன் டேங்குகள் மற்ற பல்வேறு பிளாட்ஃபார்ம்களுடைய ஒருங்கிணைப்பையும் உறுதி செய்வதே கவச வாகனங்களுக்கான ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை உருவாக்குவதில் உள்ள முதன்மையான சவால்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த இயங்க தளங்களின் கட்டுப்பாட்டுக்குள் செயல்படும் வகையில் கணினி வடிவமைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் செயல்திறனை அதிகரிக்கவும் மற்றும் பிற உள் அமைப்புகளுடன் ஏற்படும் குறுக்கீடுகளை குறைக்கவும் வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.